ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கனடா பிரம்டனில் தமிழின அழிப்பு நினைவகம் திறக்கப்பட்டுள்ளமை ஈழத்தமிழர்களின் கூட்டு வரலாற்றில் முக்கியமான ஒரு தருணம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சமத்துவம், நீதி என்கின்ற தமது அத்தனை முகமூடிகளையும் அவசரமாக கழட்டி வைத்துவிட்டு ஸ்ரீலங்காவின் ஆளும் தேசிய மக்கள் சக்தி பதறையடித்துக் கொண்டு தெருவில் இறங்கி எதிர்ப்பு குரல் எழுப்புவதில் இருந்தே கனடாவில் உலகத் தமிழர்கள் அமைத்துள்ள அந்த நினைவு தூவி எந்த அளவுக்கு காத்திரமானது என்பதை வெளிப்படுத்தி நிற்கின்றது. உலகத் தமிழ் இனத்தின் மிகப்பெரிய பெறுபேறு என்றுதான் இதனை கூற வேண்டியிருக்கின்றது. ஈழத்தமிழர் வரலாற்றை முன்னகத்துகின்ற உந்து சக்தியாக உலகம் பூராவும் பரவி வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்களுக்கு இந்த நினைவு தூவி விவகாரம் நிச்சயம் இருக்கும் என்றே திடமாக நம்புகின்றோம். கனடாவால் தமிழ் மக்கள் ஒரு வரலாற்று கடமையை செவ்வனே செய்துவிட்டிருக்கின்றார்கள். அதிலும் முக்கியமாக பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் கூறியிருக்கின்ற ஒரு கூற்று இருக்கின்றதே, கனடாவில் ஒரு மேயர் அவ்வாறு கூறும்படியாக அவரது இதயத்தை தொட்டிருந்த எமது கனடாவால் தமிழ் உறவுகளை எவ்வளவு பாராட்டினாலும் மிகையாகாது. இலங்கையில் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கின்றவர்களுக்கு பிரம்டனில் இடமில்லை, கனடாவிலும் இடமில்லை, கொழும்புக்கு திரும்பி செல்லுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன். உலகத் தமிழினம் எடுத்துவிட்டுள்ள ஒரு புதிய வியூகம் என்றுதான் இதனை கூற வேண்டும். தமிழ் மக்கள் அகதிகளாக சென்றிருந்த ஒரு நாட்டின் மேயர் ஒருவர் இப்படியான ஒரு நிலைப்பாட்டினை துணிந்து எடுக்கின்றார் என்றால், நீதிக்காக குரல் எழுப்புகின்ற அவரது நல்மனம் ஒரு பக்கம் இருக்க, அவரை அப்படியான ஒரு நிலையை நோக்கி இட்டுச் சென்றிருந்த கனடாவால் தமிழ் மக்களின் செயற்பாடுகள் தான் முக்கியமான காரணம் என்று கூறுவேன். வெறும் அகதிகளாக அங்கு சென்ற தமிழ் மக்கள் அங்கு தாமும் வாழ்ந்து அந்த தேசத்தையும் வளம் பெற வைத்ததன் விளைவுதான் இந்த பெறுபேறு. தமது உணர்வுகளையும் தமது வாழ்க்கை முறையையும் தமது நினைவுகளையும் தாம் வாழுகின்ற தேசத்தில் கடத்தி விடுவதில் தமிழ் மக்கள் பெற்று வருகின்ற வெற்றியின் ஒரு பெறுபேறுதான் இந்த நிகழ்வு. உலகில் தமிழ் மக்கள் வாழுகின்ற அத்தனை தேசங்களிலும் இதே போன்ற ஒரு வியூகத்தை தான் தமிழ் மக்கள் தமது கரங்களில் எடுத்தாக வேண்டும். யூதர்கள் புலம்பெயர்ந்து சென்ற தேசங்களில் இதனைத்தான் செய்திருந்தார்கள். தாம் இழந்த தேசத்தை 2000 வருடங்கள் கடந்து அவர்கள் மீட்டதற்கு கிட்டத்தட்ட இதே வகையிலான வியூகங்களை அவர்கள் வகுத்ததுதான் காரணம். ஈழத்தமிழர்களைப் போலவே ஈராளமான முள்ளிவாய்க்கால்களை கண்டு வந்தவர்கள்தான் யூதர்கள். ஈழத்தமிழர்களைப் போலவே தங்களுடைய சொந்த வாழ்விடங்களை விட்டு விரட்டப்பட்டவர்கள்தான் யூத இனத்தவர்கள். 2000 வருடங்கள் உலகம் முழுவதும் அகதிகளாக அலைந்து தெரிந்தார்கள், ஓட விரட்டப்பட்டார்கள். வாழ்வதற்கான அவர்களது உரிமைகளை அநேகமாக அனைத்து ஐரோப்பிய நாடுகளுமே அவர்களிடம் இருந்து பறித்திருந்தன. அப்படி இருந்தும் இறுதியில் அவர்கள் தமது தேசத்தை மீட்டெடுத்திருந்தார்கள் என்றால், அவர்கள் தாம் வாழ்ந்த தேசங்களில் இதே போன்ற ஒரு வியூகத்தை எடுத்திருந்ததுதான் காரணம். சுமார் 2000 வருடங்களுக்கு அதிகமான காலம் அந்நியர்களால் ஆளப்பட்டு வந்த இஸ்ரேல் தேசமும் 2000 வருடங்களாக அடிமைகளாக வாழ்ந்து வந்த யூதர்களும் எப்படி ஒரு விடுதலையை பெற்றார்கள், எப்படி தங்களுக்கென்ற ஒரு தேசத்தை அமைத்துக் கொண்டார்கள் என்பதற்கு அடித்தளமாக அமைந்தது இன்று ஈழத்தமிழர்கள் செய்தது போன்றதான ஒரு காரியத்தை அவர்கள் 2000 வருடங்களாக செய்து வந்ததுதான் காரணம். சுமார் 2000 ஆண்டு காலம் அடிமைகளாக வாழ்ந்து வந்து உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு பரம்பொருந்திய நாடுகளினால் எல்லாம் அழிக்கப்பட்ட யூதர்கள் எப்படி மீண்டும் தங்களை கட்டியெழுப்பிக் கொண்டு தங்களுக்கென்றொரு தேசத்தை உருவாக்கினார்கள் என்கின்ற சரித்திரங்கள் உண்மையிலேயே ஈழத் தமிழினம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமானதொரு பாடம். ஒரு தேசத்தினது அல்லது ஒரு இனத்தினது விடுதலை என்பது சில வருட போராட்டங்களையோ அல்லது சில சம்பவங்களையோ மாத்திரம் அடிப்படையாக கொண்டது அல்ல.
ஒரு தேசத்தினது விடுதலை என்பது பல தசாப்தங்களை உள்ளடக்கிய ஒரு நீண்ட பயணம். யூதர்களுடைய அந்த விடுதலையின் பயணம் பல நூற்றாண்டுகளை கொண்டது. ஈழத் தமிழர்களைப் போல நூற்றுக்கணக்கான முள்ளிவாய்க்கால்களை கண்டுதான் அவர்களது விடுதலை இன்று அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இன்று உலகின் போக்கையும் உலக ஒழுங்கையும் மாற்றிவிடக்கூடியதான வல்லமை மிகச்சிறிய நாடான இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அதன் பின்னணியில் நீண்ட காலமாக இஸ்ரேலியர்களுக்கு இருந்து வந்த நம்பிக்கை, வைராக்கியம், கடின உழைப்பு, இழப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலம், தோல்விகளைக் கண்டு அஞ்சாத வீரம், விழ விழ மீண்டும் எழுந்து நடக்கின்ற ஊர்மம், ஒற்றுமை என்று பல விடயங்களை கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் இவற்றில் மிக முக்கியமானதும் ஆச்சரியமானதும் என்னவென்றால், யூதர்கள் தமது விடுதலை உணர்வை எப்படி தலைமுறை தலைமுறையாக கடத்தி வந்தார்கள் என்பதுதான். அதுவும் சில தசாப்தங்களோ சில நூற்றாண்டுகளோ அல்ல, 2000 வருடங்களாக தமது விடுதலை உணர்வை கடத்தி வந்தார்கள். தலைமுறை தலைமுறையாக கடத்தி வந்தார்கள். யூதர்கள் எந்தெந்த நாடுகளில் சிதறி வாழ்ந்தார்களோ அத்தனை நாடுகளிலும் அதனை அவர்கள் கவனமாக கடத்தி வந்தார்கள். எப்படி முடிந்தது யூதர்களால்? அசிரியர்களாலும், பாபிலோனியர்களாலும், பேர்சியர்களாலும், கிரேக்கர்களாலும், ரோமர்களாலும், துருக்கியர்களினாலும், பிரித்தானியர்களினாலும், ஐரோப்பாவில் வாழ்ந்து வந்த இனக்குழுமங்களினாலும் அடிமைகளாக்கப்பட்டு பல நூறு ஆண்டுகள் நாடற்றவர்களாக, அகதிகளாக, வேண்டப்படாதவர்களாக அலைந்து திரிந்த யூதர்களால் எப்படி தமது விடுதலை வேட்கையை நெருக்கடிகள் மத்தியிலும் தலைமுறைகளை தாண்டி கடத்த முடிந்தது? அகதிகளாக அவர்கள் சிதறி வாழ்ந்த தேசங்களில், அடிமைகளாக பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்த தேசங்களில் எப்படி அவர்களால் ஒரு மனதோடு இருக்க முடிந்தது? தங்களுக்கென்று ஒரு நாடு அமைய வேண்டும் என்ற நம்பிக்கையிலும் வைராக்கியத்திலும் எப்படி யூதர்களால் நீண்ட காலம் வாழ முடிந்தது? இதற்கு பதில் என்னவென்றால் நம்பிக்கை. நம்பிக்கை என்கின்ற ஒன்றை யூதர்கள் தமது மனங்களில் இறுக்கி பிடித்து வைத்திருந்ததுதான் அவர்கள் 2000 வருடங்கள் கழித்து ஒரு விடுதலையை பெறுவதற்கு முக்கியமான காரணம். ஆம், உலகம் முழுவதும் அகதிகளாக சிதறி வாழ்ந்த யூதர்களுக்கு தமக்கான விடுதலை என்று ஒரு நாள் கிடைக்கும், தமது தேசத்திற்கு என்று ஒரு நாள் திரும்பிச் செல்வோம் என்கின்ற நம்பிக்கை அவர்கள் மத்தியில் மிகுந்து காணப்பட்டது. எங்களுடைய சொந்த தேசத்தை விடுவித்தால் மாத்திரம்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையையும், அந்த சொந்த தேசத்தை விடுவித்து அந்த தேசத்திற்கு நாங்கள் மீளவும் செல்ல வேண்டும் என்கின்ற வைராக்கியமும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து வந்த யூதர்களுக்கு அசைக்க முடியாமல் இருந்து வந்தது. அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையை, கனவை அவர்கள் சில மாதங்களோ அல்லது சில வருடங்களோ அல்லது சில தசாப்தங்களோ மாத்திரம் சுமக்கவில்லை. பல நூற்றாண்டுகள் அவர்கள் அந்த நம்பிக்கையையும் கனவையும் தம் மத்தியில் சுமந்து வந்தார்கள். அவர்கள் உலகம் முழுவதும் அகதிகளாக அலைந்து திரிந்த போதிலும், ஓட விரட்டப்பட்ட போதிலும், அவர்கள் இதனை விட்டு ஓடினாலும் அந்த நம்பிக்கையை மாத்திரம் அவர்கள் தம்முடன் கூட எடுத்துச் செல்ல தவறியதே இல்லை. ஒரு விருந்திலோ அல்லது ஒரு பொது இடத்திலோ 2 யூதர்கள் சந்தித்துக் கொண்டால் அவர்கள் விடைபெறுகின்ற போது, நாங்கள் மீண்டும் ஜெருசலேமில் சந்தித்துக் கொள்வோம் என்று நம்பிக்கையோடு கூறுவார்களாம். தாங்கள் ஜெருசலேமுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்பது அவர்களது பிரார்த்தனைகளில் முதன்மையானதாக இருந்தது. உலகில் வாழ்கின்ற அத்தனை யூதர்களும் பிரார்த்தனைகள் செய்கின்ற நேரத்தில் ஜெருசலேமில் இருக்கின்ற திசையை நோக்கி நின்றபடிதான் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அவர்கள் எங்கே வாழ்ந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஜெருசலேம் என்பதுதான் அவர்களது நோக்காக, பார்வையாக, குறிக்கோளாக, தரிசனமாக இருந்து வந்தது. தங்களது விடுதலை என்பதும் தங்களுக்கான தேசம் என்பதும் யூதர்களின் கனவாக, உயிராக, மூச்சாக பல தசாப்தங்களாக, நூற்றாண்டுகளாக இருந்து வந்தன. பல இன்னல்கள், பல இடப்பெயர்வுகள், பல இன அழிப்புகள், நூற்றுக்கணக்கான முள்ளிவாய்க்கால்கள், இவைகள் அத்தனையையும் கடந்து தமது தேசத்தை அவர்களால் விடுவிக்க முடிந்ததற்கு இவைகள்தான் முக்கியமான காரணம். யூதர்களிடம் இருந்து தமிழ் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான்.
நாம் இடம்பெயர்ந்தாலும், அழிவுகள் ஏமாற்றங்கள் எங்களை துரத்தி துரத்தி வந்தாலும், இன்னும் பல முள்ளிவாய்க்கால்கள் வந்து எங்களை மூழ்கடிக்க முனைந்தாலும், தமிழர்களுக்கான ஒரு தேசத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற கொள்கையில் நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இன்று ஒரு நாள் எங்களுக்கு விடிவு கிடைத்தே தீரும் என்று உறுதியாக நாம் நம்ப வேண்டும். எங்கள் விடுதலை பற்றி நாங்கள் நிறைய கனவு காண வேண்டும். எங்கள் விடுதலைக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். தமிழ் ஈழம் என்பது உலகத் தமிழர்களது மூச்சில் கலந்திருக்க வேண்டும். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் என்கின்ற தரிசன வாக்கியம் எங்கள் சந்திப்புகளில், விருந்து நிகழ்ச்சிகளில், எங்கள் தனிப்பட்ட பயணங்களில் பேசப்படுகின்ற விடயமாக இருக்க வேண்டும். ஒருவரையொருவர் நாம் சந்தித்துக் கொள்ளுகின்ற நேரங்களில் உறுதியெடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு வாக்கியமாகவும் இது அமைந்திருக்க வேண்டும். கனடாவில் பிரம்டனில் தமிழ் மக்கள் செய்தது ஒரு புதிய ஆரம்பம். தமிழர்களின் உணர்வுகளை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துகின்ற நடவடிக்கையின் ஒரு தொடக்க புள்ளி. உலகில் வாழுகின்ற அத்தனை தமிழ் மக்களும், தமிழ் மக்களுக்காக செயற்படுகின்ற அத்தனை அமைப்புகளும் இந்த கோணத்தில் தமது அடுத்த அடியை எடுத்து வைக்க நினைக்க வேண்டும். தமிழ் இனத்தின் கனவை, தமிழரின் தாகத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற அத்திவாரங்கள் பற்றி சிந்திக்க வேண்டும். வருடா வருடம் வந்து செல்கின்ற ஒவ்வொரு முள்ளிவாய்க்கால் தினங்களிலும் ஒவ்வொரு அடிகளை தமிழ் இனம் இனி முன்னோக்கி எடுத்து வைக்க வேண்டும். இப்படி செய்வோமாக இருந்தால் தமிழீழ தாயகம் என்கின்ற தமிழரின் தாகம் இன்று ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும். ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.